ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்க டாபிக் என்னென்னா, தேர்ட் மிட் டேர்ம் 6th ஸ்டாண்டர்டுக்குரிய ஒரு கொஸ்டின், இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸும் போட்டிருக்கும். டுடே 6th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸு, தமிழ் 2 இருக்கும். இந்த மேக்ஸு ஆல்ரெடி நம்ம கேட்ட கொஷின்ஸ் தான், அங்கே ரிப்பீட்டடாக கேட்ட கொஷினாக கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் அட்டன் பண்ணலாம் இந்த கொஷின்ஸ்லாம். 2 மார்க் 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். 5 மார்க் 3 மார்க் ஒரு 5 கொஷின் அட்டன் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஒரு சிமெண்ட்ரியிலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ரேஷன் நம்பர் செகண்ட் யூனிட் ரேஷன் அண்ட் இன்டீஜர்ஸ் அந்த பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க 5 மார்க்கில். இது மட்டும் தான் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருந்தது, பட் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அந்த கொஷின்ஸ் கூட. நெக்ஸ்ட்டு தமிழ் கூட நம்ம 2 மார்க்கு அந்த 3 மார்க்கு நம்ம சொன்ன கொஷின்ஸ்லாம் காம்போசிஷன் மட்டும் நம்ம எதிர்பார்த்து தேசிய ஒருமைப்பாடும் அறம் செய்ய விரும்ப 2 கேட்டிருக்காங்க. 2 1 ஆல்ரெடி நம்ம தேசிய ஒருமைப்பாடு பார்க்க சொல்லியிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெறுனாச்சு இந்த டைம் கேட்கல. ஓகேவா, நெக்ஸ்ட் டைம் கேட்கலாம், படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம டுமாரோ என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6th to 9th சயின்ஸு, நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ். ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் பற்றி ஒரு என்னென்ன படிக்கணும் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஒன் வீடியோவாக போட்டிருப்பேன், அதை பார்த்துக்குங்க. இன்றைக்கி நம்ம சயின்ஸும் சோசியலும் பார்க்க போகிறோம். ஓகே, என்னென்ன கண்டென்ட் என்ன படிக்கணும், இது என்னென்ன இம்பார்ட்டண்ட்டு எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள். ஓகேவா. இது 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட் கொஷின். சயின்ஸ் பார்த்தா 3 லெசன்ஸ் நம்ம படிக்க வேண்டியது. ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், நெக்ஸ்ட்டு 4th லெசன். இந்த 3 லெசன்ஸுமே வெரி இம்பார்ட்டண்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 13 சயின்ஸு, பேஜ் நம்பர் 13 8th ரோம் லெட்டரில் 2 கொஷின்ஸ் இருக்குது. கிவ் ஷார்ட் ஆன்சர் சொல்லி அந்த 2 கொஷின்ஸுமே வெரி இம்பார்ட்டண்ட். என்னென்னா, எக்ஸ்பிளைன் த அட்ராக்ஷன் அண்ட் ரெப்பல்சன் பிட்வீன் மேக்னெட்டிக் போல்ஸ் ஃபஸ்ட்டு கொஷின். செகண்ட் கொஷின் ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. A student who checked some magnets in his school laboratory found out the magnetic force in one out. Give 3 reasons for that. அந்த கொஷின்ஸை நம்ம வேறு மாதிரி கேட்கலாம். அந்த ரெடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் பவரை ரெடியூஸ் ஆகக்கூடிய 3 ரீசன்ஸ் என்ன, ஒரு ஷார்ட் பண்ணியும் கேட்கலாம். ஓகேவா. மேக்னெட் ஹீட் பண்ணால், ட்ராப்டு ஃப்ரம் த ஹைட்டு, ஹீட் வித் ஹேமர், இதை 3 பாயிண்ட்ஸ் எடுத்து ரைட் பண்ணுற மாதிரி ஷார்ட் பண்ணி கேட்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் 9th ரோம் லெட்டர் கிவ் ஆன்சர் இன் டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு கொஷின் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். சப் ஆஃப் கொஷின் பேப்பரில் செகண்ட் கொஷினும் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின் நான் இங்கே கொடுக்கல, பட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஆனால் ஃபஸ்ட்டு கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 10th ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சப்போஸ் இது கேட்க வாய்ப்புகள் இருக்குது இந்த டைம். ஓகேவா. வெரி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் லெசன் போகலாம். இது பார்த்து மேக்னெட்டிசம் லெசன். ஓகேவா. செகண்டு வாட்டர் லெசன் பார்ப்போம். அங்கே பேஜ் நம்பர் 29, பேஜ் நம்பர் 29 பொதுவாக இந்த வாட்டர் லெசன் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் அனாலஜிக்கல் 6th ரோம் லெட்டர் இருக்கிற அனாலஜி கொஷின்ஸ் பார்த்துக்குங்க. ரெண்டுமே வெரி இம்பார்ட்டண்ட். பாப்புலேஷன் எக்ஸ்பல்ஷன், வாட்டர் ஸ்கேர்சிட்டி, ரீசைக்கிள்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட், கிரவுண்ட் வாட்டர், டியூப் வாட்டர், சர்ஃபேஸ் வாட்டர், லேக்ஸ். ஓகேவா. டேப் வாட்டர், சர்ஃபேஸ் வாட்டர்னா லேக்லேருந்து வர்றது. ஓகேவா. அந்த 2 கொஷின்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துங்க. 7th ரோம் லெட்டர் வெரி ஷார்ட் ஆன்சர். இல்லை வெரி இம்பார்ட்டன்ட் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன, ஃபஸ்ட்டு கொஷின் நேம் 4 டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். செகண்ட் கொஷின் ஓகே, how do people in cities and rural areas get water for various purposes. புக்கில் பேஜ் நம்பர் 15 அதுக்கான ஆன்சர் இருக்குது. ஓகேவா. ஃபஸ்ட்டு கொஷின் சேம் பேஜ் நம்பர் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 4th கொஷின் we could see
clouds almost every day. Why does not it rain daily? க்ளவுட்ஸு வந்து எல்லா டேயும் நான் பார்க்க முடியுது, ஆனால் மழை ஏன் வரல டெய்லி? அதுக்கான ரீசன் வந்து பேஜ் நம்பர் 19ல் புக் பேஜ் நம்பர் 19ல் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின் நேம் த பிளேசஸ் வேர் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் இன் ஐஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின் சொல்லிட்டேனா? சிக்ஸ்த்து கொஸ்டின் ஹவு டு அக்யூட்டிக் அனிமல்ஸ் மேனேஜ் டு லைவ் இன் ஆர்டிக் அண்ட் அட்லாண்டிக் சர்க்கிள். எப்படிலாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் செவன்த்து கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். செவன்த்து கொஸ்டின் ஓகேவா? இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட், எல்லாம் சொன்னது எல்லாமே வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8 ரோம்லெட்டை பாருங்கள். கிவ் ஷார்ட் ஆன்சரில் ஃபஸ்ட்டு கொஷின் செகண்ட் கொஷின். ஃபஸ்ட்டுன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர். செகண்ட் கொஷின் ரைட் a few slogans of your own on the topic save water. It's a very important question. Next 9th roomல detailed question. First question what is potable water, list down its characteristics. Very important. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ எல்லாமே ப்ரீவியஸில் கேட்ட ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணி நாங்கள் சொல்லியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் 65 அவர் என்விரான்மெண்ட் லெசனில் இந்த லெசனில் வந்து அந்த கரெக்ட் சீக்வன்ஸ் நல்லா பாட்டுங்க. சைட் வைஸே புக் பேக் 1 மார்க் கொஷினில் 5th ரோல் மெட்டர் 65ல் 5th இது 64ல் இருக்கும். இந்த ரோம் லெட்டர் பார்த்துங்க. அந்த சீக்வன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. மேட்ச் ஆஃப் எல்லா 1 மார்க்கும் படிக்க சொல்லியிருக்கேன். ஷார்ட் ஆன்சர் கொஞ்சம் நல்லா படிங்க. இதை கொடுத்தது கொஞ்சம் ஓவராலாக நல்லா படிங்க. ஓகேவா? அதுமாதிரி மற்ற எல்லாம் 2 டைம்ஸ் படிச்சிங்கன்னா இது ஒரு 10 டைம்ஸ் படித்த மாதிரி பாருங்கள். ஓகேவா? 6th ரோம் லெட்டர் கிவ் வெரி ஷார்ட் ஆன்சரில் கொஸ்டின் நம்பர் 1 டிஃபைன் எக்கோசிஸ்டம். சூழ்நிலை மண்டலம் என்றால் என்ன? செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம்ஸ். 2 டைப்ஸ் எக்கோசிஸ்டம்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஏன் நான் கொஸ்டின் நம்பர் கொடுத்துருக்குன்னா இதை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துருப்பீங்க. அந்த கொஸ்டின் நம்பர் ரோம் லெட்டர் பார்த்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? படிங்க. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் வாட் ஆர் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன். 6th கொஸ்டின் வாட் ஆர் த பொல்யூட்டன்ஸ். இதை எக்ஸ்ட்ரா 7th கொஸ்டின் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க இதை. வாட் ஆர் த பொல்யூஷன்ஸ் காஸ்டு பை த அப்ஜெக்டிவ்ஸ் கிவன் பிலோ. லவுட் ஸ்பீக்கர், பிளாஸ்டிக். இது கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7th ரோம் லெட்டரில் கிவ் ஷார்ட் ஆன்சரில் 3 கொஷின்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின். வாட் இஸ் பயோகிரேடபிள் வேஸ்ட், ஹவு கேன் வி ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷன். தேர்ட் கொஷின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் 2-3 டைம்ஸ் இந்த கொஷின் ரிப்பீட்டாக கேட்டிருந்தாங்க. ஓகேவா? எல்லா ஆல் கொஷின் பேப்பரையும் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஃபுட் செயின். ஓகேவா? இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 8th ரோம் லெட்டரில் 2 கொஷின்ஸ் டீட்டெயில் இருக்குது. ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். அதில் செகண்ட் கொஷின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஷார்ட் நோட் ஆன் நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 10th ரோம் லெட்டரில் டயக்ராம் மாதிரி கொடுத்துட்டு 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஒரு டைம் இது கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நோட் பண்ணிக்க. இதை தவிர்த்து நீங்கள் புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸ் ஃபுல்லாக படிக்கணும். டயக்ராம் ரிலேட்டட் கொஷின்ஸ் பாருங்கள். 1 மார்க்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங், அரேஞ்ச் த சீக்வன்ஸ். ஏன்னா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் சேர்த்து ஒரு 2 மார்க்கை கேட்டுருவான். 1 மார்க் சேர்த்து ஒரு 2 மார்க்காக கேட்பாங்க. அதே மாதிரி மேட்ச் ஆஃப் 4 கொடுத்து ஒரு ½ மார்க் அது மாதிரி கொடுத்து 2 மார்க்கை கேட்பாங்க. ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கு பேஸ் பண்ணி நிறையா படிச்சுக்கிங்க. ஓகேவா? 1 or 2 கொஸ்டின் இன்சைடு வர மாதிரி இருக்கும். அதை பாருங்கள். இப்போது மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் வாட்டர் கேட்டால் H2O. இப்போ ஜென்ரலாக ஒரு சில 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது சயின்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது சோசியல். சோசியலில் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 4 to 5 லெசன் அதெல்லாம் 2 லெசனாக கொடுத்துருக்காங்க. வாங்க பார்ப்போம். சோசியல் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன்.
ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன், சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன். இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி மந்த்துடைய கண்டென்ட்டை சம் ஆஃப் கண்டென்ட் தேர்ட் லெசனில் இருக்குது. த ஏஜ் ஆஃப் எம்பரஸ் குப்டாஸ் அண்ட் வர்டனாஸ். இதில் 2 பிப்ரவரி மார்ச் 2 மட்டும் சேர்ந்த மாதிரி வரும். அதை குப்டாஸ் சம் ஆஃப் டாபிக் மட்டும் அது 2 or 2 கொஷின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. இது வெரி இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இதில் கொடுக்கல, என்ன கொஷின் பார்க்கணும்னு சொல்லி கொடுக்கல தேர்ட் லெசன்லேருந்து. நம்ம குட்ட லெசன் மட்டும் ஜனவரி அண்ட் பிப்ரவரி மந்த்துக்கான போர்ஷனில் இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம 98ல் சோசியல். ஓகேவா, நான் மறுபடியும் சொல்கிறேன், புக் பேக் 1 மார்க் கொஷின் ஃபுல்லாக படிச்சிடுங்க. மேப் ஆல்சோ, சோசியல் சரி, மேப்பு முக்கியமாக 2 லெசன் தான் கேட்டிருக்காங்க. மேப்பு ஒன்று ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசனு, நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி ஃபஸ்ட் லெசனு. இந்த 2 மேப்பு ஃபுல்லாக பாருங்கள் போதும். ஓகேவா, இப்போ நம்ம 98ல் 6th ரோம் லெட்டரில் செகண்ட் கொஸ்டின், வாட் வாஸ் நடுக்கல் ஆர் வீரக்கல். தேர்ட் கொஷின், நேம் 5 teenage மென்ஷன் இன் த சங்கம் லிட்ரேச்சர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது போல் வருது அந்த கொஷின்ஸ். ஃபிஃப்த்து கொஷின், நேம் த 7 பேட்ரான்ஸ். கதை 7 வள்ளல்கள், பாரி, ஓரி, காரியம், வரும் 7 பேர், அவங்கள படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7th ரோமோட ஃபஸ்ட்டு கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏன்னா லெசன் ஒரே ஒரு டீட்டெயில் கொஷின் தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, டேர்ம் எக்ஸாம் கூட இந்த கொஷின்ஸ் இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, டிஸ்கஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் த சங்கம் சொசைட்டி, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 8th ரோம்லெட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஆர்ட்ஸ்லேருந்து ஒரு மார்க் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். அதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த லெசனில் ஃபஸ்ட்டு கொஷினே எடுத்துக்கலாம். 2 or 3 டைம்ஸ் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஆர்ட்ஸ்லேருந்து. கரிகால் வளவன் இஸ் ரெக்கார்டட் as the greatest Choya king, justify, is a very important question. ஓகேவா, ஏன் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, இது ரிப்பீட்டாக கேட்ட கொஷின்ஸாக வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னேன். இதுலேருந்து 2 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்று டிஸ்கஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் கேட்கலாம், இல்லை கரிகால் வளவன், 2க்கும் கேட்கலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இந்த லெசன்லேயே மேப் இருக்குது. பாருங்கள் 99 பே நம்ம 99ல் 9th ரோம் லெட்டரில் மேப் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஷினு செகண்ட் கொஷின் 2 கொஷின் தான் இருக்குது. அதில் செகண்ட் கொஷின் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். கொற்கை, காவிரி பூம்பட்டினம், முசிறி, உறையூர், மதுரை, இதுலேருந்து மேப் கேட்பாங்க. அவள் ஃபஸ்ட்டு கொஷின் கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அது கேட்க வாய்ப்பு கம்மி இருக்குது. பட் அதிகபட்சமாக இந்த கொஷின் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன் ஹிஸ்ட்ரி செகண்ட் லெசன் 111. இப்போ நம்ம 111 இருக்கு பாருங்கள். 111ல் 7th ரோம் லெட்டர். நான் கொடுத்த கொஷினை கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணிட்டு வாங்க, ஈஸியாக மார்க் வாங்கலாம். 7th ரோம் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஷின், தேர்டு கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th 7th ஆன்சர் to 1 or 2 சென்டென்சஸ் அந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, டோட்டலாக 1 2 3 4 5 6 கொஷின்ஸ் நீங்கள் படிக்கணும். இல்லை, டோட்டலாக 7 கொஷின் இருக்குது. அதில் 6 கொஷின் நீங்கள் படித்தா போதும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 8th ரோம் லெட்டரில் ஆன்சர் த ஃபாலோயிங்கில் ஒரு 7 கொஷின் இருக்குது. அதில் வந்து நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின் என்ன, கொஸ்டின் நம்பர் 1 2 4 5 6 4 அப்புறமா கம்மா வரணும், போர்டில் அந்த டைம் பார்த்துக்குங்க. First question, who invaded India after decline of the Maurya Empire, is a very important 5 mark question. Second, give an account of the conquest of Pushyamitra Sunga. Fourth question, what do you know about of Gondapur dynasty பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஷின் உண்டு. 5th கொஷின் அளவு. 6th கொஷின் வெரி இம்பார்ட்டண்ட், who were Sakas. ஓகேவா, நெக்ஸ்ட் 9th ரோம் லெட்டர் ஆர்ட் கொஷினில் ஃபஸ்ட்டு கொஷின் காண்டாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட், ரிப்பீட்டட் கொஷின், அது வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆன்சர் கிரிட்டு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க புக்லேயே 111ல், அந்த கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா சப்போஸ் அது கேட்க வாய்ப்புகள் இருக்குது. 5 மார்க்கில் அது கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 5 கொஷின்ஸ் லைனாக கொடுத்து கேட்பாங்க. ஓகேவா, who wrote Brahastara, how many years did the Satavahanas rule the Deccan, who laid the foundation of Saga era,
வேர் டிட் கனிஷ்கா ஆர்கனைஸ் த ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில்? இது மாதிரி சம கொஷின்ஸை கேட்பாங்க. 9th ரோம் லெட்டர் வெரி இம்பார்ட்டன்ட், சாரி 11th ரோம் லெட்டர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 168. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 168, ஏஷியா அண்ட் யூரோப். அது மீன் அண்ட் ஜியாகிரஃபி ஃபஸ்ட் லெசன். இல்லை 5th ரோம் லெட்டர் ஆன்சர் இன் ப்ரீஃபில் நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 1, நேம் த இம்பார்ட்டன்ட் இன்டர்மோட்டிவ் பிளேட்டூஸ் ஃபவுண்ட் இன் ஏஷியா. செகண்ட் கொஸ்டின், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மான்சூன் கிளைமேட். Fourth question, name the pots found in Asia. Fifth question, Asia is called the land of contrast, justify. Seventh question, what are the important rivers of Europe? Ninth question, give a short note on the population of Europe. 10th question, name the important festivals celebrated in Europe. ஏஷியா அண்ட் யூரோப்பில் 2 பேஸ் பண்ணி கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் இது. ஓகேவா? 6th ரோம் லெட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு காமனாக வந்து ஜென்ரலாக சொன்னால் ஜியாகிரஃபின்னு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக ஒரு கொஷின் ஒரு 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அது 2 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் 2 மார்க்கு மேக்ஸிமம் கேட்க கொஷின்ஸ் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு கொஷின், intermountain plateaus and southern plateaus. Third question, tundra and taiga. Fourth question, the northwestern islands and the Alpine mountain range. இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கிவ் ரீசன். 7th ரோம்ல கிவ் ரீசனில் இது 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கேள்வி தான். ஓகேவா? ஏஷியா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், Asia is the largest and most populous continent in the world. இது வெரி இம்பார்ட்டண்ட்டாக கேட்கலாம். ஓகேவா? 8th ரோம் லெட்டர் வேணால் ஆன்சர் இன் பேராகிராஃபில் 142. அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின், கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் த ட்ரைனேஜ் சிஸ்டம் இன் ஏஷியா. செகண்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் த மினரல் சோர்சஸ் ஃபவுண்ட் இன் ஏஷியா. ஃபோர்த்து கொஸ்டின், டிஸ்கிரைப் த கிளைமேட்டிக் டிவிஷன்ஸ் ஆஃப் யூரோப். இந்த 3மே வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? கிளைமேட்டு, மினரல் சோர்சஸ், ட்ரைனேஜ் சிஸ்டம், இந்த 3 எழுதிட்டால் கொஷின்ஸ் 1 or 2 வரும். ஏஷியாவும் கேட்கலாம், இல்லைனா யூரோப்பையும் கேட்கலாம். 2மே கேட்பேன். 2 கொஷின்ஸ் இந்த லெசன் 2 கொஷின்ஸ் கம்பல்சரியாக வரும். ஏசியா ரிலேட்டாக ஒரு கொஷின் வரும், நெக்ஸ்ட் யூரோப் ரிலேட்டாக ஒரு கொஷின் வரும். கண்டிப்பாக 2 கொஷின்ஸ் கம்பல்சரியாக இருக்குது. ஓகேவா? இந்த லெசனில் மேப் ஸ்கில் இருக்குது. ஏஷியா அண்ட் யூரோப் ரிலேட்டடான கொஷின்ஸு, அவுட்லைன் மேப் நல்லா பார்த்துங்க. ஏஷியா அண்ட் யூரோப் இருக்கக்கூடிய அவுட்லைன் மேப் இது லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் இது லெசன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 185. பேஜ் 185ல் குளோப் லெசன் கேட்டிருக்காங்க. குளோப்லேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். 8th ரோம் லெட்டர் ஆன்சர் ப்ரீஃபில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் ஏ ஜியாய்ட்? இட்ஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஏ லோக்கல் டைம்? ஃபோர்த்து கொஸ்டின், வாட் ஆர் லைன்ஸ் ஆஃப் லேட்டிடியூட் அண்ட் லேட்டிடியூட்? ஃபிஃப்த்து கொஸ்டின், நேம் த 4 ஹெமிஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த். இந்த கொஷின்ஸை வெரி வெரி இம்பார்ட்டண்டாக ஒரு 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? 9th ரோம் லெட்டர் வந்து கிவ் ரீசன்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டினும் 3rd கொஸ்டினும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 10th ரோம் டீட்டெயில் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வெரி இம்பார்ட்டண்ட், த யூசஸ் ஆஃப் குளோப் இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் வந்து ஐஎஸ்டி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நான் சொன்ன கொஸ்டின் சைடு பை நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க, அப்புறம் படிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் சிவிக்ஸ். பேஜ் நம்பர் 201ல் கேட்கப்பட்ட வினாக்கள் என்னென்னா, ஆன்சர் த ஃபாலோயிங்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் எ டெமோக்ரஸி? செகண்ட், டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. தேர்ட், டைரக்ட் டெமோக்ரஸி. ஃபிஃப்த்து, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. சாரி, அந்த 4 கொஸ்டின் 5 கொஸ்டினுமே வெரி இம்பார்ட்டண்ட். 4 கூட விட்டுட்டு நான் அந்த 5 கொஸ்டின்ஸுமே வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? 1லிருந்து 5th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்ட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், கம்பேர் த கான்ட்ராஸ்ட் டைரக்ட் டெமோக்ரஸி அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்லி ஆர்ட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 209, லோக்கல் பாடிஸ்.
இந்த லோக்கல் பாடிஸ் வந்து ரொம்ப ஜென்ரலாக இது மாதிரி தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. நோட் பண்ணிக்கங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் ஃபோர்த் ரோம் லெட்டரில் ஆன்சர் த ஃபாலோயிங்கில் செகண்ட் கொஸ்டின். வாட் இஸ் த நீட் ஃபார் லோக்கல் பாடிஸ்? எதுக்காக லோக்கல் பாடிஸ்ன்னு தேவை? உள்ளாட்சி அமைப்பு எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின். வாட் ஆர் த டிவிஷன்ஸ் ஆஃப் எ ரூரல் லோக்கல் பாடி? ஃபோர்த்து கொஸ்டின். வாட் ஆர் த டிவிஷன்ஸ் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடி? சிக்ஸ்த்து கொஸ்டின். List out a few functions of corporation. Seventh question. List out a few means of revenue of village panchayats. Ninth question. What are the special features of panchayat raj system? Panchayat raj system base பண்ணி கட்டாயம் ஒரு questions கம்பல்சரியாக இருக்குது. 10th question. The importance of கிராம சபா. கிராம சபா இம்பார்ட்டன்ஸ் என்ன? இல்லை 2 மார்க்கில் மேக்ஸிமம் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த லெசன் 2 கொஷின்ஸ் 1 2 கொஷின்ஸ் வரலாம். ஓகேவா? 5th ரோம் லெட்டர் ஃபஸ்ட்டு கொஸ்டின். லோக்கல் பாடிஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் சிட்டிஸ். இந்த கொஷின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ்லாம் எல்லாம் படிச்சிங்க. ஆர்ட்ஸ் கொஷின் கம்பல்சரியாக படிக்கணும். மேப்பில் வந்து 2 மேப். இப்போ நம்ம 99 இருக்கக்கூடிய மேப் தான் சொன்னேன் நான். இப்போ 99 அந்த கொர்க்கை முசிறி இந்த மாதிரி பிளேசஸ் பார்க்க சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 169 கூட ஏஷியா அண்ட் யூரோப்பு. அது ஏஷியா பேஸ் பண்ணி ஒரு செம்ம பிளேஸ் வரும், யூரோப் பேஸ் பண்ணி ஒரு செம்ம பிளேஸ் வரும். இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆர்ட்ஸ் கொஷின்ஸு. சம் ஆஃப் டைம்ஸ் ஆன்சர் கிரிட் இந்த பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் பேப்பரில் வரலாம். ஓகேவா? ஜென்ரலாக கூட மேக்ஸிமம் கேட்கலாம். 1 or 2 கொஷின்ஸ் கேட்போம். 1 மார்க் கொஷின் புக் பேக்கு வெரி இம்பார்ட்டண்ட். புக் பேக்கை முடிச்சுட்டு 1 மார்க்கு ஃபஸ்ட்டு முடிங்க. நெக்ஸ்ட்டு மேப்பு பாருங்கள். அப்புறமா 2 மார்க் 5 மார்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. இது கொடுத்துருக்கூடிய இந்த 5 மார்க் 2 மார்க்கு ஃபாலோ பண்ணாவே மேக்ஸிமம் நீங்கள் 40 above க்ராஸ் பண்ணலாம். ஐ மீன் டைம் நான் சொன்ன 1 மார்க்கு ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். 2 மார்க் 5 மார்க் நான் சொன்ன கொஷின் படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் 40 வாங்க வாய்ப்புகள் அதிகம். ஆனால் கரெக்டாக பண்ணால் ஓகேவா? இல்லைன்னா இந்த சந்தேகம் உங்களுக்கு இன்றைக்கி என்ன மேக்ஸ் அண்ட் தமிழ் கொஷின் பேப்பர் எப்படி இருந்தது சொல்லி நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் அப்லோட் பண்ணிட்டேன், அதை போய் பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.